என் உயிரின் மேலான அன்பு உடன்பிறப்பு, என் ரத்தத்தின் ரத்தமான 140 கோடியின் உடன்பிறப்பு. நம்ம பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் பிஜேபியில் அமோக வெற்றியில் மாநிலத்தில் ஜெயிச்சிருக்கான். மாநிலத்தில் நம்ம பிரதமர் மோடி ஐயா ஸ்டேட்டில் அவர் ஜெயிச்சிருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் 2024 வேறு லெவலில் ஜெயிப்பாருங்க. இப்போவுமே வந்துட்டோம், 30-40 சீட்டு கொடுத்து வேறு லெவலில் ஜெயிச்சிட்டோம். அதனால் அதுக்குண்டான வேலைகள்லாம் ஈடுபாடுலாம் நம்ம தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாமே வழி நடத்திக்கிட்டு வராங்க. எங்கள் மோடி ஐயா பிரதமர் அவர் குருவாகிய எங்களுடைய குரு, நாங்கள் அவருடைய இரு சிஷியர்கள். நானும் அண்ணாமலையும் பார்த்திங்கன்னா 2 பேரும் 2 சிஷியர்கள். நான் என் புரட்சித் தலைவர் பொன்மலைச்செம்பல் ரத்தத்தின் ரத்தம் அன்பின் உடன்பிறப்பு, என் உயிரினின் மேலான அன்பு உடன்பிறப்புக்கிட்ட 70 ஆண்டு காலமாக பாரம்பரியமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வளம் நடத்தி ப்ரெஸ் எம்ஜிஆர் பத்திரிக்கைன்னு சொல்லி எம்ஜிஆர் ரசிகர் மன்றமாக வச்சுருந்தாங்க. எம்ஜிஆர் பத்திரிக்கையும் எங்கள் முன்னோர்களாக வழி நடத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க மறைவுக்கு பின்னாடி இப்போ நான் எடுத்து இந்த நிகழ்வை வேறு லெவலில் இந்தியா லெவலில் நல்ல ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நிகழ்வாக போய் அடையணும் அப்படின்னு எங்கள் தலைவருக்கு மறைவுக்கு பின்னாடி நான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். 140 கோடி மக்களுமே என்னுடைய சொந்தங்கள் தான், என் சகோதரிகள் தான். அவங்களாம் வளம் வந்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒருவருக்கு ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் வளம் கொடுத்து ஒரு குரல் கொடுப்போம். அதில் எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் டிவி வெத்திலை விவசாய வெத்திலை சின்னம்னு சொல்லி வளம் நம்ம முத்திரை பதிச்சிருக்கிறோம். வெத்திலை சின்னத்தில் இருந்து விவசாய வெத்திலை சின்னம், இரட்டை வெத்திலை சின்னம்னு சொல்லி நம்ம வளம் நம்ம இந்தியா லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கோம். உழவர்களுக்கான விவசாய தலைவர்கள், பொருளாளர்கள் எல்லாருமே விவசாய சங்கத்தில் இருக்காங்க. அதில் மாறுபட்டதான் இந்த கொடிக்காலுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்துகளுக்கும் நல்ல விழிப்புணர்வாக கிடைக்கணும். சமுதாய மக்களுக்கு 140 கோடி மக்களுக்குமே விவசாயத்துக்கு விவசாயி அன்புடன் விவசாயியாக இருக்கணும் அப்படின்னு நான் துள்ளி நுணுக்கங்களோடு இருக்கேன். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு இந்த உரம், மருந்து இதெல்லாம் தரமாக கொடுக்கணும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லாமல் நாங்கள் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்காரு எங்கள் பிரதமர். இப்போ உரம் குடோனே 2 இடத்துல தயாராகிட்டு இந்தியா லெவலில். அது இந்தியா லெவலில் இங்கேயும் ரீச் ஆக போகுது. பொதுமக்கள் எல்லாமே பயனுள்ளவர்கள் தான் அடையலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி உதாரணத்துக்கு 100 நாள் வேலையை எடுத்துங்க. இந்தியா லெவலில் இன்றைக்கி எல்லாமே பேசப்படுது. எல்லாமே வயதான முதியோர்கள் சின்னதாக ஒரு 60 மம்முட்டி இருந்தால் போதும் 350-400 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குது. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளத்தோட அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அங்கீகாரம் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு திட்டம் கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு இந்தியா லெவலில் பிரதமர். அது வாழ்த்துக்கள். 140 கோடி மக்களின் பிரதிநிதியாக வாழ்த்துக்களாக சொல்கிறேன். ஜெய்ஹிந்த், குடார்த்தம், அவருக்கு நன்றி. அது பார்த்திங்கன்னா 140 கோடி மக்களுமே விரும்புகிறாங்க. லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் யூடியூப்பில் வெத்திலை சின்னம்னு போட்டு யூடியூப் எம்ஜிஆர் பத்திரிக்கை வெத்திலை சின்னம்னு இந்தியா லெவலில் யூடியூப்பில் நான் வளம் வந்துட்டுருக்கேன். ஒரு 40 வீடியோ விட்டுருக்கேன். முன்னாடி எம்ஜிஆர் பத்திரிக்கை மட்டும் அதில் நல்லா வளம் வந்துட்டு இருந்தது, நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கு மறைவுக்கு பின்னாடி இப்போ நான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் இந்தியா லெவலில் பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், காங்கிரட் வீடு அது இந்தியா லெவலில் ரொம்ப பேசப்படுது. இந்தியா லெவலில் ரீச் ஆகுது. மக்களுக்கெல்லாம் விழிப்புணர்வாக போகணுங்கிறதுல எந்த விதமான துள்ளி நோக்கத்தோடு இருக்கிறேன். பிரதமர் குடிநீர் திட்டம் அதுவும் இந்தியா லெவலில் நல்லா ரீச் ஆகிட்டுருக்கு. நான் தலைவராக, தொண்டரணி தலைவராக வளம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிஜேபியில் என்னுடைய வெத்திலை விவசாயி சங்கம்னு சொல்லி வெத்திலை 140 கோடி மக்களின் குரலாக இருந்து நான் வெத்திலை சின்னம்னு சொல்லி அதில் வளம் வந்துட்டுருக்கோம். எங்களுடைய நுணுக்கங்கள்லாம்
விவசாயிக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆர்டருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு 11 லட்சம் பேர்த்தோடு சேர்ந்து போய் நம்ம வந்து வளம் நடத்தி இந்தியா லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்கோம். 11 லட்சம் பேரும் போய் பிஜேபியில் தூத்துக்குடியிலே போய் அணிஞ்சிட்டாங்க. இது இந்தியா லெவலில் நல்லா பேசப்பட்டுருக்கு. நீங்களும் உங்கள் கருத்தை பரிமாறிக்கிங்க. எங்கள் பிஜேபி வந்து என்றைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து என்றைக்கும் வந்து நம்ம சபாவில் இறங்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவே உங்களுக்கு வந்து நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அது இந்தியா லெவலில் அதுவும் வந்து நம்ம பிரதமர் ஐயா மோடி ஐயா செல்லில் வந்து தொலைபேசியில் அதுவும் வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவரோட தொலைபேசி பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் எல்லா பக்கமும் பேசப்படும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழில் பேசுகிறது தான் அவர் பற்றோடு இருக்கார். தமிழோட அவர் உயிர் மூச்சாக இருக்கார். தியாக மனப்பான்மை அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கணும். ஏதாவது டெல்லி போகிறாரு, பாம்பேயில், கர்நாடகா, கேரளா, எந்த மொழி போனாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் பேசலாம். தமிழ்நாட்டில் பேசப்படுது, பேசிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் நீங்கள் அதை லைக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எப்போவுமே கேட்கலாம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து எங்கள் பிரதமர் எங்களுக்கு வந்து வழி நடத்துவார். அவர் எதுவாக இருந்தாலும் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நான் வந்து துள்ளி நுணுக்கங்களோட தலைவராக வந்து நட்சத்திர பேச்சாளராக இந்தியா லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கேன். அந்த புகழ் எல்லாருக்கும், எல்லா புகழும் எல்லா நலனும் பெற்று தீர்க்க ஆயுசோடு இருக்கணும்னு சொல்லி பாரத் மாதாக்கு ஜெய். பாரத் புகழ் எங்கெங்கும் பட்டி தொட்டியெல்லாம் பெருகி பாரத் புகழ் ஜெய் ஜெயின்னு பட்டி தொட்டியில் முழக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி எங்கள் பாரத் அன்னை மாதாவுக்கு உறுதி கொள்கிறேன். ஜெய்ஹிந்த், குடார்த்தம். எல்லா புகழும் இறைவன், எல்லா புகழும் என் 140 கோடி மக்களுக்கு என்று என்னுடைய உரையைத்தோட என் அன்பான உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.